எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என் சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ அண்ட் உள்ள எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பூஜை ரூம் டோர் எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பழைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் வந்து பெல் கட்டிங் டிசைன் மட்டும் தான் போட்டு டோரில் போட்டுருவேன். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் என்ன பண்ணால் ரெக்டாங்குலர் ஷேப் வந்து இதில் கட் பண்ணியிருப்பேன். மறக்காமல் வீடியோ பாருங்கள். வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணுறது தெரிஞ்சு தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ண இமேஜஸ் கொடுத்துருக்கேன். இதான் ஓவரால் கம்ப்ளீட்டட். வாங்க வீடியோவில் போகலாம். மறக்காமல் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக் மிஷின், ப்ளைவுட், ட்ரில்லிங் மிஷின், பெல் டெம்ப்ளேட் அண்ட் மிஷின் பிட். வந்து என்னென்னா ஜிக்ஸாக் எடுத்துக்கலாம், அப்படிலாம் வந்து ட்ரில் எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் நான் யூஸ் பண்ண நார்மல் ஜிக்ஸாக் மிஷின்ஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது நான் யூஸ் பண்ண ட்ரில்லிங் மிஷினில், பட் அதுக்காக இமேஜஸ் போடுறதுக்காக இந்த ட்ரில்லிங் மிஷின் நான் வந்து தனியாக எடுத்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்து நம்மளுக்கு தேவையான முக்கியமானது வந்து பெல் டெம்ப்ளேட் தான் இருக்குல்ல ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா பெல் டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு பூஜை ரூம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பெல் டெம்ப்ளேட் இருக்கும். நம்ம சின்ன பூஜை ரூம் பார்த்திங்கன்னா சின்ன டெம்ப்ளேட் யூஸ் பண்ணலாம், பட் பெரிய பூஜை ரூம் பார்த்திங்கன்னா பெரிய டெம்ப்ளேட் தான் யூஸ் பண்ணோம். அதேமாரி வந்து நம்ம டெம்ப்ளேட் சூஸ் பண்ணல இன்னொரு ப்ளஸ் என்ன இருக்குன்னா நம்ம எந்த சைஸ் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுமோ அந்த சைஸ்க்கு வந்து மணி உள்ளே ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கணும். அதனால் வந்து என்ன பண்ணால் ஒரு டைம் நீங்கள் வந்து டோருக்கு டெம்ப்ளேட் சூஸ் பண்ணும்போது பார்த்து சூஸ் பண்ண. ஏன்னா நீங்கள் வந்து பெரிய டோரு சின்ன மணி போட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது. அதனால் என்ன பண்ணால் முடிஞ்சளவு வந்து அதுக்கான கரெக்டான டெம்ப்ளேட் வந்து என்கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய டெம்ப்ளேட் பேக்கப் இருக்குது. பட் இருந்தாலும் நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா முடிஞ்சளவு வந்து டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு என்ன டிசைன் வேணுமோ அந்தமாரி யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா பெல்லில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. கார்னர் ஷார்ப்பாக இருக்கும், அதுக்கு பெண்டும் ஷார்ப்பாக இருக்கும். அந்தமாரி டெம்ப்ளேட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இது ஒரு டெம்ப்ளேட்டு. இது வந்து மோஸ்ட்லி வந்து யாருமே யூஸ் பண்ண மாட்டாங்க. பட் மீடியம் சின்ன பூஜை ரூம் தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட். அந்த கடைசி ஒரு டெம்ப்ளேட் காட்டலாம், அதை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற டெம்ப்ளேட்டு. இதுவும் நல்லா தான் இருக்கும். பட் ஆனால் வந்து என்னென்னா இதோட டவுன் பார்ட் பார்த்திங்கன்னா நல்லா ஷார்ப்பாக இருந்தாலும் இது வந்து ஒரு வித்தியாசமான டெம்ப்ளேட்டாக இருக்கும். மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னடா டெம்ப்ளேட்டே இவ்வளோ பெருசாக போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா வீடியோ வந்து ஃபுல்லாக எடுக்க முடியல, ஏகப்பட்ட டிஸ்டர்பன்ஸ் வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்யாமல் வந்து வீடியோ எடுத்துருந்தேன்னா அதனால் திட்டுவாங்கனால என்ன பண்ணிட்டேன்னா வீடியோ வந்து பாதியிலேருந்து என்னால் கண்டினியூ பண்ண முடிஞ்சுது. ஏன்னா நான் கோச்சிங் போய் உட்காந்துட்டேன். அது உண்மையான ரீசனு. ஸ்ட்ரெயிட்டாக வாங்க வீடியோவில் போய் பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சோன்னா நான் தெரியாமல் பின்னாடி இந்த எடுத்து அதுக்கப்புறமா போயிட்டு தான் வந்து சரி வாடா வந்து வீடியோ எடுறான்னு சொன்னதுனால தான் நான் போய் வீடியோ எடுத்தேன். ஏன்னா வந்து வேலை செய்யாமல் வந்து நம்ம பாட்டு வீடியோ எடுத்திருந்தா ஆக்சுவலாக நம்மளுக்கு இன்ஜுரி ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்து மிஷின்ஸ் ஒர்க் கிட்ட தான் யூஸ் பண்ணுறோம். அதனால் வந்து மோஸ்ட்லி வந்து என்ன சொல்லுவாருன்னா வேலை செய்யும் போது வீடியோ எடுக்கக்கூடாதுவாங்க. பட் என்னால் முடிஞ்ச வரையும் பெண்டிங் ஒர்க்கு நான் கம்ப்ளீட் பண்ணுற ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து தான் நான் வீடியோ எடுப்பேன். இதுதான் பார்த்திங்கன்னா மணி எல்லாமே கட் பண்ணி முடிச்சாச்சு. மணியெல்லாம் கட் பண்ணி முடித்த உடனே தான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஸ்கொயர் கட் வந்து நம்ம எது கட் பண்ண வேண்டியது இருக்குன்னா முக்கியமாக உள்ளே வந்து கிளாஸ் வைப்பாங்க. கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து என்ன பண்ணால் சாமி கிளாஸ், அதாவதுனா எந்த காட் தேவையோ அந்த காடோட கிளாஸ் வைக்கலாம். அப்படி இல்லைனா வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்லுது வத்தி சொல்கிறதோட என்ன சொல்லலாம், குத்து விளக்கு இதுவே அல்ல பரதநாட்டியம் ஸ்டைல் அந்தமாரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸை வந்து மிரரில் பெயிண்டிங் பண்ணி அந்தமாரி செட் பண்ணுவாங்க. இதாக பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஒர்க் ஃபுல் ஒர்க்கு முடிஞ்சிருச்சு. பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்தீங்கன்னா வெறும் 4 நிமிஷம் தான். முடிஞ்சாலும் என்ன பண்ணேன்னா எவ்வளோ ஷார்ட்டாக எடுக்க முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக எடுத்தேன். பட் பெல் எக்ஸ்ப்ளனேஷன் பேசுகிற இந்த டிசைன் பண்ணுற அவர் வீடியோ தான் பார்த்திங்கன்னா அவர் தான் எடுத்து போட்டிருப்பேன். பட் அவர் மாஸ்க் ஓப்பன் பண்ண சொன்னால் கடைசி வரையும் மாஸ்க்கே ஓப்பன் பண்ணல. கேட்டால் கொரோனா டைமுன்ட்டார். என்ன பண்ணுறது விடுங்க. மறக்காமல் வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வந்து என் வீடியோவை ஷேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். முடிஞ்சளவு நான் வந்து என் வீடியோ ஃபுல்லாக கம்ப்ளீட் கொடுக்கணும்னு பார்க்குறேன். பட் என்னால் கொடுக்க முடியல. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.